இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில தோல்வி அடைஞ்சதுனால இந்தியாவில் உள்ள கிரிக்கெட் அமைப்பையே பொளந்து எடுத்திருக்கிறாரு கெவின் பீட்டர்சன். கொல்கத்தாவில் ஆடுகளத்தை பார்த்தேன், ஸ்கோரை பார்த்தேன், முடிவையும் பார்த்தேன். இந்த தோல்விக்கான முக்கியமான காரணம் தற்கால பேட்ஸ்மேன்களின் டெக்னிக் தான். இப்போ இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் சிக்ஸ் அடிக்கவோ ஸ்விட்ச் இட் ஆடவும் கத்துக்கிறாங்களே தவிர ஒரு இன்னிங்ஸை கட்டமைக்கவோ அணி முழுவதுமா ஆடுகளத்துல தடுமாறும் பொழுது சர்வைவல் என்ற கலையை கத்துக்கவோ முன்வரதில்லை. அதுக்காக இப்ப இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனை மட்டும் குறை சொல்லல, தற்கால கிரிக்கெட் அமைப்பையே குறை சொல்லி இருக்கிறாரு. பிளேயர்களுக்கு பயிற்சியில என்ன சொல்லி தரீங்க? அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்பெல்லாம் களத்துல நிலைச்சு நின்று ஆடுறதுக்கோ சுழற்பந்தை எதிர்கொள்ளும் கலைக்கோ இம்பார்ட்டன்ஸ் தரதில்ல. பவர்ஃபுல் நைட் லைட்ஸ், காதை கிழிக்கிற சவுண்ட், தனியார் வாரியங்கள், கிரிக்கெட் வாரியங்கள், உரிமையாளர்களுடைய ப்ராஃபிட், இதான் இன்னைக்கான கிரிக்கெட். இப்போதைய கிரிக்கெட் பணத்தை சுத்தி தான் நடக்குது. ஆனா அதை பத்தி யாருமே வாயை திறக்க மாட்டானுங்க. ஆனா நான் பேசுவேன், ஏன்னா அதான் உண்மை. இப்போ இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான சக்தியை கிரிக்கெட்ல அவங்களுக்கு கடவுள் வழங்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். முடிவு எடுக்கிறவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தான் நீங்க செய்வீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கம்பீர் அடிச்சு ஆட சொன்னா அடிச்சுதான் ஆடுவீங்க. உங்களால அதெல்லாம் எதிர்த்து பேச முடியாது. நீங்க கண்டினியூஸா சிக்ஸ் அடிங்க, ஸ்விட்ச் இட் அடிங்க, பேங்க் பேலன்ஸை ஏத்திக்கோங்கன்னு கெவின் பீட்டர்சன் கிரிக்கெட்ல லாப நோக்கத்தால டெஸ்ட் கிரிக்கெட் அழிஞ்சு போச்சுன்னு வேதனையா தன்னுடைய பதிவை போட்டிருக்கிறாரு. பீட்டர்சனுடைய இந்த விமர்சனத்துக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில இந்தியாவினுடைய தோல்விதான். சொந்த மண்ணில இந்தியா கடைசியா விளையாடிய 6 போட்டிகள்ல இந்த தோல்வி 4வது தோல்வி. அதுவும் இல்லாம நியூசிலாந்துக்கு எதிராக 3-0 சொல்லிட்டு ஒயிட் வாஷ் ஆகி இருக்காங்க. சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான கிரவுண்டை தயாரிச்சு எதிரணியை வீழ்த்தும் இந்தியாவினுடைய வியூகமே தற்போது அவங்க பக்கமே திரும்பி இருக்கிறது. இந்திய பேட்ஸ்மேன்கள் சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்ளும் திறன் மீது கேள்வியை எழுப்பியுள்ளது. அதே சிதறும் ஆடுகளத்துல டெம்பா பவுமா நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்து 55 ரன் அடிச்சிருக்காரு. இது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு வலு சேர்த்த நிலையில இந்திய வீரர்கள் வரிசையா ஆட்டம் இழந்தது பீட்டர்சனுடைய விமர்சனத்துக்கு மேலும் வலு சேர்த்து இருக்கிறது. வெளிநாட்டுக்காரரு மனசுல பாலிடிக்ஸ் இல்லாம உள்ள என்ன தப்பு இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. ஆனா இந்தியாவினுடைய முன்னாள் வீரர்கள் நிறைய பேரு ஆடுகளத்தை ஏன் இப்படி தயாரிச்சீங்கன்னு சொல்லிட்டு ஆடுகள பராமரிப்பாளரான சுஜன் முகர்ஜியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சுஜன் முகர்ஜி, நான் இப்பவும் சொல்றேன், இது நல்ல ஆடுகளம் தான். கம்பீரே தான் வாயால பிரஸ்ல சொல்லி இருக்கிறாரு, நான் இப்படிப்பட்ட ஆடுகளம் தான் கேட்டேன்னு. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு கொடுத்த அறிவுறுத்தல் படிதான் நான் கிரவுண்ட ரெடி பண்ணி தர முடியும். பிளேயர்கள் எப்படி விளையாடுகிறார்கள் என்றது அவங்க பிளேவை பொறுத்து இருக்கு. இதே பிட்ச்ல தானே டெம்பா பவுமா விளையாடினாரு. அவர் ஆஃப் செஞ்சுரி அடிக்கல, போகும்போதே சிக்ஸ் அடிக்கணும்ன்ற பிளான்ல போனா எப்படி நிலைச்சு நிக்க முடியும்? டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் 93 ரன்னுக்கெல்லாம் சுருண்டு போயிட்டீங்க. அணியினுடைய தோல்விக்கு ஆடுகளத்தின் தன்மைதான் முக்கிய காரணம் என்றால் அந்த ஆடுகளத்தை கேட்டது அணியினுடைய நிர்வாகம் மட்டும்தான். விக்கெட் விடுற மாதிரி பிச்சை கேட்டுட்டு ஐபிஎல் மாதிரி சிக்ஸ் அடிக்கணும்னு விளையாடினா இப்படிதான் தோத்து போனோம். இப்போ சொல்லுங்க, தற்போதைய கிரிக்கெட் அமைப்பு லாப நோக்கத்துக்காக செயல்படுதுன்னு பீட்டர்சன் சொன்னது சரியா தவறான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.